ஹாய் எவ்ரிவன். இப்போ நம்ம ரிசர்ச் அப்ஜெக்டிவ் பற்றி பார்க்க போகிறோம். ரிசர்ச் அப்ஜெக்டிவோட மெயின் பர்பஸ் சயின்டிஃபிக் ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி நமக்கு வந்து ஆன்சர், எந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கணுமோ அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறது தான் ரிசர்ச் அப்ஜெக்டிவோட மெயின் பர்பஸ். ஸோ இதோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னா அன்ஹிடன் ட்ரூத்தை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து ரிசர்ச் அப்ஜெக்டிவோட க்ரைட்டீரியா. ஃபர்ஸ்ட் ஒன், யூஸ் ஸ்மார்ட் க்ரைட்டீரியா, அதாவது ஸ்பெசிஃபிக், மெஷரபிள், அட்டைனபிள், ரிலவெண்ட் அண்ட் டைம் அவுட். ஸ்பெசிஃபிக் அப்படின்னா அந்த அப்ஜெக்டிவ் வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும், கிளியராக இருக்கணும், எந்த கன்ஃபியூஷனும் வராத மாதிரி இருக்கணும். மெஷரபிள் அப்படின்னா நம்மளோட அப்ஜெக்டிவ் வந்து மெஷர் பண்ணுற மாதிரி இருக்கணும். சில சயின்டிஃபிக் டூல்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு அந்த அப்ஜெக்ட் வந்து மெஷர் பண்ணுற மாதிரி நம்ம ஃப்ரேம் பண்ணணும். அடுத்தது அட்டைனபிள். அட்டைனபிள் அப்படின்னா இந்த ரிசர்ச் அப்ஜெக்டிவ் வந்து ஒரிஜினலாக இருக்கணும், அதாவது அட்டைன் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கணும். அடுத்தது ரிலவெண்ட். நம்ம டாபிக்கு ரிலவெண்ட்டாக நம்ம அப்ஜெக்டிவ் வந்து ஃப்ரேம் பண்ணணும். டைம் பவுண்ட் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைம்குள்ளே அந்த ரிசர்ச் வந்து ரிசர்ச் அப்ஜெக்டிவ் நம்மளால் முடிக்க முடியும். ஸோ தட் நம்மளோட வேஸ்டேஜ் ஆஃப் ரிசோர்ஸஸ், மேன் பவர் எல்லாமே அவாய்ட் பண்ணலாம். அடுத்த மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா அந்த ரிசர்ச் அப்ஜெக்டிவ் வந்து ரிசர்ச் கொஸ்டினில் ஹைப்போதிசிஸ் கூட அலைன் ஆகிருக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு ரிசர்ச்சுக்கு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண மோஸ்ட்டாக டு கம்பேர், டு அனலைஸ், அந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஆக்ஷன் வேர்ப் யூஸ் பண்ணி ரிசர்ச் அப்ஜெக்டிவ் வந்து ஃப்ரேம் பண்ணும். அடுத்தது ரியலிஸ்டிக்காக இருக்கணும். ஒரு ரிசர்ச் அப்ஜெக்டிவ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஃபேண்டஸியாக இருக்கக்கூடாது, ரியலிஸ்டிக்காக இருக்கணும். அடுத்தது நம்ம டார்கெட் பாப்புலேஷன் யாரோ அவங்களுக்கு நம்ம ரிசர்ச் அப்ஜெக்டிவ் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஃப்ரேம் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கும் நம்மளோட அப்ஜெக்டிவ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஃப்ரேம் பண்ணணும். அடுத்தது ரிசர்ச் அப்ஜெக்டிவ் வந்து சேஞ்சஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். அண்ட் அதை வந்து நம்ம உடனே டாக்குமெண்ட் பண்ணணும். தேங்க்யூ.